அதாவது நம்ம வீட்டில் வந்து கடவுளுக்கு பூக்கள் சாத்துவோம். ரோஸு, பட்டன் ரோஸு, அருகம்புல்லு, அதே மாதிரி கதம்பம், என்னென்னமோ ஃப்ளவர்ஸ் நமக்கு என்ன பிடிக்குதோ, ஜெவந்தி, கேந்தி, அந்த மாதிரி என்ன அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி நம்ம சாமிக்கு படைப்போம். முடிச்சுட்டு ஒரு நாள் 2 நாளில் அது வந்து கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிரும். அந்த வாடின பூக்களை தூக்கி தூக்கி குப்பையில் போடாமல் ஒரு கவர் மாதிரி வச்சு அதில் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா எடுத்து காம்பெல்லாம் தனியாக எடுத்து அந்த குச்சி குச்சியாக தானே இருந்ததுன்னா அந்த இது மறிக்குழந்து கூட எடுத்துக்கலாம். வாடி போனாலும் வாசம் இருக்கும். நல்லா அந்த குச்சியெல்லாம் உருவிட்டு ப்ளெயினாக பூக்களை மாத்திரம் நல்லா இவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வெட்டி வேர், கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் கிராம்பு, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 4-5 ஏலக்காய், இந்த பட்டை சொல்கிறோம் இல்லையா, அதுவும் சேர்த்து நல்லா அதோட வந்து மிக்ஸ்டாக இதுவாக இருக்கும். ஆனால் இந்த பூச்சிகளுக்கு வந்து நமக்கு தொல்லை கொடுக்காம அது பாட்டுக்கு வெளியில் பறந்து போயிடும். வீட்டுக்குள்ளே வர முடியாது அந்த வாசத்தினால. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நான் வந்து எப்பயுமே அந்த பூக்களை கலெக்ட் பண்ணி அருகம்புல்ல கூட அரைச்சிட்டோம்னா பொடியாக ஆகிடும். அந்த பொடியை நல்லா சலிச்சுட்டு நல்ல மாவு பதத்துக்கு வந்த உடனேயே அதை வந்து டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக நீங்கள் வந்து சாயந்தரம் நேரம் ஏற்றி வச்சிங்கன்னா இதெல்லாம் தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ தான் நீங்கள் என்னுடைய வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் உங்கள் லைக்ஸ் என்றைக்குமே எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். என்னுடைய இந்த பதிவு நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றிகள். மேலும் பல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வாழ்க வளமுடன்.